வணக்கம். தொல்காப்பிய பொருளதிகாரம் களவியல் 95வது நூற்பா பகுதி 3 பார்க்க போகிறோம். இதுதான் இந்த நூற்பாவினுடைய கடைசி பகுதி. இந்த நூற்பாவினுடைய தொடக்கம் பண்பீர் பெயர்ப்பினும் பரிவுற்று மெலியினும் என்று தொடங்குகிறது. தலைமகன் கூற்று நிகழ்த்துகின்ற இடங்களை சொல்லுகிறது. இதில் இடம்பெறக்கூடிய 5வது துறை தான் ஆற்றிடை உறுதலும். இதனுடைய பொருளை நம்ம கொடுத்துட்டு வரைவிடை வைத்து பொருள்வயிர் பிரிதல் என்ற பிரிவு, வரைவிடை வைத்து சேருவான் கூறுகின்ற செய்தி, குறுந்தொகை சான்று பாடல் ஓம்புமதி வாழியோ வாடை என்ற பாடல். அதுபோக மொத்தமாக நூற்பாண்டிய மொத்த சுருக்கம் தலைவன் கூற்று நிகழ்கின்ற இடங்கள். ஆற்றிடை உறுதல் என்பது இந்த 5வது துறை. தலைவன் எங்கெல்லாம் கூற்று நிகழ்த்துவான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 4 துறை பார்த்துட்டோம். இது 5வது. தான் சேரும் ஆற்றிடை இடையூறு உண்டாய விடத்தும் கூற்று நிகழும். உண்டாய விடத்தும் இருக்கு. ஆற்றிடை உறுதலும் இருக்குல்ல, அந்த என்பதற்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இரற்ற மொழிதல் என்ற முறையில் 2 இடங்கள்ல அவன் கூற்று நிகழ்த்துவான் வரும். இங்கே என்ன பொருள்னா, தான் சென்று சேரக்கூடிய ஆற்றிடைனா வழியிடை, போகிற வழியில் என்னென்ன இடையூறுகள் உண்டாகுமோ அந்த இடத்தில் அவன் பேசுவான். அதான் தலைவன் கூற்று நிகழும். ஆறு என்பது தலைவன் செல்லுகின்ற வழி, உறுதல் என்பது இடையூறு உண்டாதல். இடையூறுனா தடங்கல்கள், தடைகள் ஏற்படுகின்ற விஷயத்தை அவன் பேசுவான். இனி வரையுடை வைத்து பொருள் வயிறு பிரிகின்ற அவன், வரைவுனா திருமணத்துக்காக பொருள் தேடி பணம் தேடி செல்லுகின்ற அவன் வழியிடை வருத்தமுற்று கூறுவனவும், அந்த வழியில் நேரக்கூடிய தடங்கல்களை பற்றி சொல்லும் பொழுது இரற்றும் மொழிதலால் கொள்ளப்படும். அப்படின்னா 2 விதமாக பொருள் இது கொள்ளப்படும். அதாவது எந்தெந்த இடங்களை பேசுவான் என்பதைத்தான் என்ற வார்த்தை நம்ம சொல்லுது. தான் சேருகின்ற ஆற்றின் கண் வருத்தமுற்று கூறலும் கொள்ளப்படும். அதுதான் அந்த இரற்ற மொழிதல்ல சொல்லப்படுகிற அடுத்த செய்தி. ஆற்றின் வழியில் உள்ள வருத்தத்தை சொல்லுகின்ற இடத்திலும் என்பது நிகழும். ஆக எங்கெல்லாம் பேசுவான்றதுக்கான அடுத்த செய்தி. அவ்வளவுதான். வரையுடை வைத்து பொருள் தேடி பிரியும் போது ஏற்கனவே சொன்ன திருமணத்துக்காக பொருள் தேடி செல்லும் பொழுது பிரிகிறான் தலைவியை விட்டு. அப்போ பொருள் ஈட்டுதல் காரணமாக தலைவன் தலைவியை பிரிந்து செல்லுதல் தான் இந்த வரையுடை வைத்து பொருள் வை பிரிதல் என்பது பொருள். ஆக இந்த தொடருக்கு பொருள். நீங்க பாடல் எழுதி பொருள் எழுதும் போது என்னென்ன இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுக்குறோமோ அதை தான் நம்ம எழுதணும். ஒவ்வொரு துறைக்கும் என்று சில கலைச்சொற்கள் இருக்குல்ல, அதை கலைச்சொற்கள் அந்த துறைக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க. ஒரு பெயிண்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வரையக்கூடியவர்கள் அவங்க பயன்படுத்துகின்ற தூரிகை என்ற வார்த்தையோ வண்ணம்ங்கிற வார்த்தையோ அவங்க சில வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துவாங்க. தச்சர்கள் அவங்களோட சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அவங்களோட பொருள்களையும் அவங்க வேலை செய்யறதையும் முறைகளையும் சில வார்த்தைகள் குறிப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். அதே போல இலக்கியத்துக்கு என்று சில வார்த்தைகள் இருக்கு. அது ஒரு களவியல் என்பதற்கும் அகம் என்றோ புறம் என்றோ இலக்கியத்தை பிரித்து இலக்கணத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது வரைவு, பொருளை பிரிதல், ஆற்றிடை உறுதல், ஆற்றாமை, இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கூற்றுன்னு சொல்றதே. பேசுதல் என்பதை கூற்றுன்னு நம்ம சொல்றோம். ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை இதான் கலைச்சொற்கள். இதை அதை அப்படி நம்ம பயன்படுத்தினாதான் நீங்க படிச்சிருக்கீங்கன்றதுக்கான ஒரு சான்றாக அமையும். அதுதான் வரைவிடை வைத்து பொருள் வயிறு பிரிதல் என்பது என்னுடைய துறை. வரைவிடை வைத்து பொருள் வயிறு பிரிதல் 9 வகைகள்ல நிகழும். எந்தெந்த இடங்கள்லாம் போவான்றது, அந்த இடத்தில் வரும் வழி கலங்கல் என்பதும் ஒன்று. அதுல ஒரு துறையில ஒன்று வரும் வழியில் கலங்குகின்றான், வருந்துகிறான் என்பது ஒன்று. அந்த இடத்தில் ஆற்றிடை உறுதல், எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் போக வேண்டியிருக்கு என்பது ஆற்றிடை உறுதல் நிகழும். அந்த ஆற்றிடை உறுதல் என்பது வரைவிடை சேருவான் சொல்லுகின்ற இடத்தில் அது நிகழ்கிறது. இதுக்கு சான்று பார்த்தா நம்ம புரிஞ்சிடும். குறுந்தொகையில 235வது பாடல்ல ஓம்புமதி வாழியோ வாடை பாம்பின் தூங்குதோல் கடுக்கும் தூ வெள் அருவி கல் உயர் நன்னியதுவே நெல்லி மறையினம் ஆறுகின்ற முன்றில் புல்வேய் குரம்பை நல்லோள் ஊரே. இந்த லூவை பிரிச்சுக்கணும், ஊரேன்னு பிரிக்கணும். வரையாது பிரிந்து வருவான் வாடைக்கு சொல்வது போல பாகனுக்கு சொல்லுகிறான். இவன் பாங்கன்ட்ட சொல்வதை சொல்லுகிறான். வருவான் மீண்டு வருகின்ற தலைவன். வாழிய தூங்குவள் கல் உயர் நன்னியதுவே என்பது சில சின்ன சின்ன வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். இப்ப சான்று பாடலுடைய பொருளை பார்க்கும்போது வாடை என்பது வாடைக்காற்றே, நெல்லி நெல்லிக்காயை, மறையினம் ஆறும் முன்றில் மறையின் திரள் உண்ணுகின்ற முன்னிடத்தை உடைய, புல்வேய் குரம்பை என்பது புல்லால் வேயப்பட்ட குடிசைகளை உடையது, நல்லோள் ஊர் என்பது தலைவியின் ஊர், பாம்பின் தூங்குதோல் கடுக்கும் என்றால் பாம்பின் நாளுகின்ற உரியை ஒக்கக்கூடியது போன்றதுன்னு அர்த்தம். தூ வெள் அருவி தூய வெள்ளி அருவியை உடையது, கல் உயர் நன்னியது மலையின் உயரத்திலே அது பொருந்தி இருக்கும், ஓம்புமதி அங்கே உள்ள தலைவியை நீ பாதுகாப்பாயாக, வாழி நீ வாழ்வாயாக. அவ்வளவுதான். அருவியை வாடை காற்றை பார்த்து அவன் பேசுகின்ற செய்தியும் தலைவியினுடைய ஊரை பற்றிய குறிப்புகள் இடம்பெறுகிறது. மேலும் நல்ல விளக்கம் பார்க்கலாம்.
ஓம்புதல்னா பாதுகாத்தல், தூங்குகின்றது என்பது தொங்கும், கடுத்தல் என்பது ஒத்துப்போதல், கல் என்பது மலை, நண்ணியது என்பது அருகில் உள்ளது, மறை என்றால் ஒரு வகை மான், ஆறும் என்றால் உண்ணும், முன்றில் என்பது முற்றம், குரம்பை என்பது குடிசை. பொருள் என்பது என்னன்னா, வாடைக்காற்றை பார்த்து சொல்றான், நெல்லிக்காயை மறை எண்ணுகின்ற மானினம் உண்ணுகிறது. அப்படிப்பட்ட முற்றத்தை உடைய புல்லால் வேயப்பட்ட குடிசைகளை உடையது தலைவியினுடைய ஊர். தலைவியினுடைய ஊர் முற்றம் எப்படி இருக்கு, குடிசைகள் எப்படி இருக்கு. அங்க பாம்பு உரித்த தோல் தொங்குவதைப் போல விழுகிறது அந்த தூய வெண்மையான அருவி. அப்படிப்பட்ட மலை உச்சிக்கு அருகில் உள்ளது அந்த ஊர். அங்கே உள்ள என் தலைவியை நீ பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும், நீ வாழ்வாயாக. வாடைக்காற்று வரும்பொழுது தலைவி வருந்துவாள், எனவே அவள் நீ பத்திரம் பார்த்துக்க என்று சொல்வதைப் போல இவன் பேசுகிறான். அதை மீண்டும் விளக்கமாக சொல்கிறோம். மலையின் உச்சியிலே தோன்றுவது தலைவியின் ஊர். ஓம்புதல் பாதுகாக்க வேண்டும், தலைவியை துன்புறுத்தாமல் நீ பாதுகாக்க வேண்டும். தலைவி வாடைக்கு வருந்துதல் இயல்பு, துன்பம் செய்யும் இயல்பினையுடைய வாடைக்கு கூறுவான், அதனை வயப்படுத்துவான் போல வாழி என்று சொல்கிறான். ஒருத்தர் பிடிக்கணும், அவங்க நம்ம சொல்கிறத கேட்கணும் என்பதற்காக அவன் புகழ்ந்து பேசுவதைப் போல வாடைக்காற்றை நோக்கி வாழி என்று வாழ்த்துகிறான். ஓகாரம் என்பது வாழியோ என்று சொன்னால் ஓகாரம் அசைநிலை என்பது பொருளற்ற வார்த்தை. ஓ அப்படின்னு சொன்னால் அதுக்கு பொருள் கிடையாது. உயர் என்பது உயர்ந்த இடம் என்பது உச்சியை. நல்லோள் என்று சொல்லும்போது அவள் நல்லியல்புகளை என்று என்றும் நினைந்தவனாதலை, அவளுடைய நல்ல குணங்களை அவன் நினைத்து நினைத்து பார்த்து அவன் பேசுகிறான். இதனால் தலைவி வாடைக்காற்றால் வருந்துவாள் என்பதை புலப்படுத்தி அவள் ஊர் உள்ள இடமும் உணர்த்தி குறிப்பினால் பாகனை விரைந்து தேரை செலுத்த சொல்லுகிறான். வாடைக்காற்று சொல்வதைப் போல வருத்துவா, ரொம்ப கஷ்டப்படுவா என்று சொல்வதைப் போல பாகன் அந்த தேர்ப்பாகன்ட்ட சொல்வதைப் போல இந்த பாடல் இடம்பெறுகிறது. ஆக நம்ம துறையின் மொத்த செய்தியை சொல்லி முடிச்சிடும். தோழியர் கூட்டத்தில் தலைமகனுக்குரிய இயல்பை சொல்கிறது இந்த துறை. தலைமகளது இளமை பண்பினை தோழி எடுத்து கூறி தலைவனை அந்த இடத்திலிருந்து நீக்குகின்ற இடத்திலும், பெயர்த்தல் என்றால் நீக்கும் போது, வருத்தத்தினால் மெலிந்தமொழி சொல்லும் போதும், தலைமகனது குறையை மறுக்கின்ற தோழி அன்பு தோன்ற அவள் சிரிக்கும் பொழுதும் இவன் பேசுகிறான். அவளது உடன்பாட்டை பெற்ற பொழுதும் ஓகே சரி வா கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்லும் பொழுதும் அவன் சந்தோஷப்படுறான். தான் செல்லுகின்ற வழியிடை இடையூறு ஏற்படும் போதும் தோழியர் கூட்டமாகிய அந்த வினைக்கண் தலைவன் கூட்டு நிகழும். வினைனா செயல். இந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்கும்போது அவன் பேசுவான். தலைவன் கூட்டு நிகழ்தல் இயல்பு என்பதாக இந்த துறை முடிகிறது. மேலும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் எனக்கு புரியுது புரியலன்ற மாதிரி கூட சொல்கிறத விட, நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட, சில செய்திகளை நீங்கள் கேட்குறீங்கன்னா அது எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே உங்களுடைய குறிப்புகளை கொடுக்கும்போது அது எனக்கு மேலும் பயனுடையதாக இருக்குங்கிறத பல வகுப்பில் நான் சொல்லிகிட்ருக்கேன். படிக்கிறீங்கன்றது நல்லாவே எனக்கு வியூஸில் நல்லா தெரியுது. அதனால் இங்கே போடுகின்ற ஒவ்வொரு குறிப்பும் ஒவ்வொரு செய்தியும் பயனுடையதாக தான் இருக்கும். நான் நல்லா தான் எழுதணும்னு நினச்சிட்டுலாம் நீங்கள் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த செய்தியை நீங்கள் அதில் போடுங்க. அது மித்த மாணவர்கள் படிப்பதற்கு உதவியாக இருக்கும். நன்றி.